ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோ. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் விண்டோஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்மி ப்ரைஸில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட பேர் ஆதரவு கூட நம்ம ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம வெப்சைட்லேயே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து போடுவோம். ஸோ இந்த வீடியோக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து போடல. அப்படி போட்டிருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே அஃபிஷியல் தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோர்டனா. ஸோ கோர்டனா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் சர்ச்சில் போயிட்டு வந்து கோர்டனா அப்படி சர்ச் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கோர்டன் ஆப் வந்து வரும். ஆனால் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே விண்டோஸ் 10 நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோர்டன் வந்து ஃபஸ்ட் பூட்லேயே கேட்கும், இன்னும் செட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விண்டோஸ் 11 வந்து பார்த்தா கோர்டனை பற்றி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு டாஸ்க் பாரில் பின் ஆகும். ஸோ அதுவும் வந்து பின் ஆகலை. இந்த கோர்டனா வந்து நீங்கள் இந்த மாதிரி நமக்கு பீப்புளுக்கு இருக்குது, ஸோ ஃபஸ்ட் பூட்டில் வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் உங்களுக்கு கோர்டனா வந்து பார்த்தா தனியாக ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஃபஸ்ட் பூட்டில் வந்து காட்டாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணாது, இன்ஸ்டால் பண்ணு ட்ரை பண்ணு அப்படி ஃபோர்ஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா கோர்டனாக்கு வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப். ஸோ ஸ்கைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்கைப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப் வந்து போகும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தா ஸ்கைப்னு சர்ச் பண்ணால் கண்டிப்பாக வரும். பட் நமக்கு எப்பவும் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த ஃபஸ்ட் பூட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த கீழே டாஸ்க் பார்க்கலாம்னு காட்டும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கைப் வந்து காட்டாது. அதுக்கு போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரடியூசிங் த நியூ டீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கைப்புக்கு ஒரு RIP மாதிரி போட்டுட்டு நமக்கு விண்டோஸ் டீம் மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீம் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுனா தனியாக எந்த விதமான வெப்சைட் போக தேவையில்லை, ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நமக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம் அப்படி ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் வந்து பார்த்தா டாஸ்க் பார்லேயே பின் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து சுத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸ் 10 அதுக்கப்புறம் விண்டோஸ் 7 வந்து இருக்கும். ஸோ ஃபேமஸான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ப்ரௌசர்லாம் வந்துட்டு க்ரோம் அதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் க்ரோம்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. தெரியாதவங்களாம் உள்ள ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசர் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய விண்டோஸ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் வந்து பண்ணாமல் வச்சிருந்தனால அவங்க பிசியில் எப்பவுமே வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களாம் யாரெல்லாம் வந்து விண்டோஸில் எனக்கு வந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரௌசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு இந்த விண்டோஸில் வந்து இருக்குது. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு நமக்கு இந்த விண்டோஸில் வந்து இல்லை. ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட லோகோ. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. நமக்கு இந்த விண்டோஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும். ஸோ விண்டோஸ் போட ஒரு பாக்ஸ் ஒரு வட்ட ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 வந்து வரும்போது சூப்பராக வந்து மாற்றிருந்தாங்க. ஸோ கிராஸ் ஷேப்பில் விண்டோஸ் லோகோ இருந்துச்சு. ஸோ 8லேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, 8லேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, 8.1லேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, விண்டோஸ் 10லேயும் வந்து பார்த்தா அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் விண்டோஸ் 11 வந்து பார்த்தா பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ போக போக பழகிடும். பட் அந்த கிராஸ் விண்டோஸ் லோகோ வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லோகோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அது போல தான் வந்து பார்த்தா புது மைக்ரோசாஃப்ட் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து போகிற ரொம்ப ஒரு சேடான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நிறைய எடிட் பண்ணுறவங்களுக்கு இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விண்டோஸ் 11 வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபைலை ட்ராக் பண்ணி நமக்கு அந்த ஃபோட்டோஷாப்லையோ இல்லை எடிட்டிங் சாஃப்ட்வேர்லையோ நம்ம ட்ராக் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக வந்து Alt + Tab கிளிக் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நான் மைக்ரோசாஃப்ட் கான்டெக்ட் பண்ணும்போது இதே சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து Alt Tab கிளிக் பண்ணி மாற்றுங்க அப்படின்னாங்க. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஸோ இதை நமக்கு வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Alt + Tab கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டேபை மாற்றி இதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து கையெடுத்தோம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நமக்கு ஒரு ட்ராப் ஆகுது. ஸோ இதுக்கு இப்போ தேவையில்லாமல் ரொம்ப ஈஸியாக ஓகே இது ரொம்ப ஈஸியாக வந்து போனால் ஃபைல் ட்ராக் பண்ணுறோம், என்ன சாஃப்ட்வேர் விட்றோம், ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விளையாண்டுருந்தோம். ஓகே ஃபைனலாக வந்து போனால் ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணல வந்துட்டு அந்த லைவ் டைல்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த லார்ஜ் ஐக்கான சின்ன ஐக்கான அந்த பாக்ஸாக நம்ம வச்சுருப்போம். ஸோ நான் விண்டோஸ் 10 வந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு பிடிச்சதுக்கான காரணமே பண்ண அந்த பாக்ஸ் தான். ஸோ ஒரு பாக்ஸ் வந்து இப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. பார்க்க ஒரு லுக்கு ஓகே நமக்கு விண்டோஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணது பிடிக்காம கிடையாது, சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தனி லுக்கு, இது ஒரு தனி லுக்கு. இது ஓகேவா அது ஓகேன்னு கேட்டால் நான் அந்த விண்டோஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் நான் சொல்லுவேன்.
அந்த விண்டோஸில் ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். அது ரெஜிஸ்டர் இதில் போய் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகேனா அது பண்ணிக்கங்க. விண்டோஸ் 10 ஸ்டார்ட் பண்ணி வந்து அந்த பாக்ஸ்லாம் போட்டு லைவ் டைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு இந்த விண்டோஸில் வந்து கிடையாது. நமக்கு வந்து பின்னட் ஆப்ஸ்னு சொல்லி லைனாக காட்டும். பின்னட் ஆப்ஸ் இது ரெக்கமெண்ட் அப்படின்னு காட்டும். நம்ம அது மூலமாக பார்த்துக்க முடியும். ஸோ லைவ் டைல்ஸே அந்த பாக்ஸாக இருக்கிறது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த அப்டேட் வந்து போனால் ரொம்ப ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம டாஸ்க் பார்க்கே வந்து போனால் வெதர் வந்து பார்த்துக்க முடியும். அந்த வெதர் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக என்ன நியூஸ் இருக்குது, டாலர் ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே காட்டும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து போனால் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் நமக்கு வந்துட்டு விண்டோஸ்னு விஜிட்ஸ் அப்படின்னு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விஜிட் செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். விஜிட்ஸ்னால் நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணோம். ஓகே, ஒரு கிளாக்கு, ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான், ஸோ இந்த மாதிரி நம்ம ரெயின் மீட் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இருக்கிறது நல்லா சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எனக்கு அந்த நியூஸ் இன்ட்ரெஸ்ட்னு டாஸ்க் பார்ல வந்து காட்டும். ஸோ அது வந்து காட்ட மாட்டேங்குது. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன். ஸோ டைம் லைன் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த விண்டோஸ் 11ல். இந்த டைம் லைன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி டேப் பட்டன் கிளிக் பண்ணால் டைம் லைன் வந்து காட்டும். ஸோ நீங்கள் ரீசெண்டாக வந்து என்னென்ன ஓப்பன் பண்ணீங்க அதுக்கப்புறம் எல்லாமே காட்டும். ஸோ 100% அக்யூரேட்டாக வந்து இருக்காது. நீங்கள் ஓப்பன் பண்ணுற எல்லா ஃபைலும் காட்ட போகிறது இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபைல் அப்படி எப்படி காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கஜகஜன்னு இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் மேலே தான் வந்து டெஸ்க்டாப் இருந்துச்சு. பட் இப்போ இந்த விண்டோஸ் 11ல் வந்து சூப்பரான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் கியூ பட்டனில் கீழே வந்து நியூ டெஸ்க்டாப் கீழே இருக்குது. ஸோ மேலே வந்து நம்ம ரீசெண்டாக என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் காட்டுது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணுறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் நமக்கு இந்த விண்டோஸ் 10 லாக் ஸ்க்ரீனில் வந்து போனால் குயிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டும். ஸோ நமக்கு ரீசெண்டாக வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, இந்த ஆப்லாம் பின் பண்ணியிருக்குன்னு காட்டும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, அதனாலே ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ லாக் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இந்த விண்டோஸ் 10 சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த விண்டோஸ் 11ல் கிளாக் வந்து மேலே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ கீழே இருக்கிற கிளாக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை மென்ட் அடித்தா நம்ம சூப்பராக போகும். பட் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ லாக் ஸ்க்ரீன் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மை பீப்புள் அப்படின்னு சொல்லி டாஸ்க் பாரில் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்களா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது எதுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது எதுக்கு இருந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து 10 ஃபீச்சர் வந்து முக்கியமான ஃபீச்சர். ஸோ இதை வந்து விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 வரும்போது ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் மேஜராக மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் இந்த ட்ராகன் ட்ராப்பு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனு. ஸோ இது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ கடைசியில் பார்க்கலாம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா மாற்றோன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் வந்து பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 என்னென்ன ஃபீச்சர் ரிமூவ் பண்ணாங்க பார்த்துருந்தோம். உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து போட்டிருக்கோம். ஸோ வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லாரும் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.